ஆச்சாரிய சங்கல்பம், பகவத் சங்கல்பம் அப்படி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறோமே, அவன் சங்கல்பிச்சுட்டு தான் பெருமாளே அவதாரம் பண்ணுறாராம். தத தத பத்மபலாசாக்ஷः கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம் தத பத்மபலாசாக்ஷः கிருத்வ ஆத்மானம் சதுர்விதம். பெருமாள் 4 பேரா நான் பிறக்கிறேங்கிறார். சதுர்விதம் என்னையே 4ஆக நான் பண்ணிக்கொண்டு 4 விதமாக நான் பண்ணிட்டு லோகத்தில் அவதாரம் பண்ணுறேன்னு. அதனால தான் நம்ம ராமன் சொல்கிறோம். ராமன் தான் பூர்ணமான பகவத்துவம் உடையவன், பூர்ண பிரம்மம் பரபிரம்மன் சொல்கிறது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அதனால் இளைய பெருமாளும் இளைய பெருமாள்னே தான் பதம் சம்பிரதாயத்தில். பெரிய பெருமாள், இளைய பெருமாள், சக்கரவர்த்தி திருமகன், அது மாதிரி பரதாழ்வான், சத்ருகுணாழ்வான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவள்லாம் அவதார புருஷாள். அதனால் தன்னையே 4 விதமாக பண்ணி கொண்டு நான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னே பெருமாள் வாக்கு கொடுக்குறார். வாக்கு கொடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, யார் யார் துஷ்டார்களோ துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணுறார். அதுதான் சாதிக்கிறார். அதனால் இங்கே பிறக்கணும் அப்படின்னாலே பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கணும். சங்கல்பத்தினால தான் பெருமாள் பிறக்க முடியும். அதனால் அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கிறாராம். தத பத்மபலாசாக்ஷः கிருத்வாத்மானம் சதுர்விதம் கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சயாமாஸ பிதரம் ரோச்சயாமாஸ ததா தசரதம் நிருபம் அவதாரம் செய்திடு வீரே, அவதாரம் செய்திடு வீரே, நீங்கள் அரக்கர் பயத்தை விடுவீரே, அவதாரம் செய்திடு வீரே. வால்மீகி சொல்றார், பெருமாள் அவதாரம் பண்றேன்னு உடனே பெருமாள் வால்மீகி சொல்லும் பொழுது பிரம்மதேவன் எல்லாரையும் நீங்கள் பெருமாள் ராமனா அவதரிக்கக்கூடிய பட்சத்தில் தேவர்கள் எல்லாரும் வானராளால போங்கோ அப்படின்னு நியமிக்கிறார்னு. ஆனால் கம்பன் சொல்லும் பொழுது பெருமாளே நியமிக்கிறார்னு கம்பர் அனுபவிக்கிறார். வானுளோர் அனைவர்